வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலே முருகனை பக்கம் வந்தாச்சு. எல்லா வாரமும் செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு வருவேன். இன்னைக்கு காலைல எந்திரிச்சதுலேருந்து கோயிலுக்கு போகலான்னு தோண்டிட்டு இருந்துச்சு. சரி என்னாச்சு போவோன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த படியில தான் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காருவேன். அப்போ மனசுல எதுவுமே தோணாது, ரொம்ப அமைதியா இருக்கும். நல்லா இருக்கே, டெய்லி வரலான்னு தோணும். அவ்வளோதான், 10 நிமிஷத்துல அதை மறந்துடுவேன். நல்ல புத்தியை கொடுன்னு சாமியிட்ட வேண்டதுக்கு அப்புறம் நம்ம காருக்கு வந்தாச்சு. இங்கிருந்து நேராக காலை உணவுக்கு தான். காலை உணவுக்கு 2 கம்பு தோசை சாப்பிட்டேன். நம்ம குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகம் இருக்கு, அதுக்கு இன்னைக்கே ஊருக்கு வர சொல்லியிருந்தாங்க. சரி சாயந்தரம் பொறுமையா கிளம்புவோன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரூம் வந்தாச்சு. நம்ம நண்பர் ஒருத்தர் டிவி பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. ஏன்னா சட்டமன்ற கூட்டு தொடரில் அண்ணனோட பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு மதிய உணவே முடிச்சாச்சு. அவ்வளோதான், சுற்றி 4 பேர் இருந்தாலே மற்றதெல்லாம் மறந்துடுவேன். ஊருக்கு கிளம்பணுங்கிறத மறந்தே போயிட்டேன். போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணோம். வீட்டுக்கு வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. இந்த தடவை துவைக்க வேண்டிய ஆடைகள் ரொம்ப அதிகமாகவே சேர்ந்துருச்சு. இன்னைக்கு காலில இருந்தே பாடி ஃபுல்லாக வலிச்சிட்டு தான் இருக்கு. எனக்கும் நைட் அவசர அவசரமாக கிளம்புறதுல உடன்பாடு இல்லை. அதனால வீட்டில இருந்து கிளம்பி எதனா படம் பார்க்கலான்னு வந்துட்டேன். அந்த படம் ஊரும் தெரில பேரும் தெரில, ஏதோ 2 ஹீரோயின்றதுனால அந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இரவு உணவு சாப்பிட்றதுக்காக வானொலி அறைக்கு தான் வந்திருக்கோம். இங்க நான் இப்பதான் முதல் தடவை வரேன். இங்க அது எதுன்னு இருக்கும், நான் அதுக்கு வரல, இதை சாப்பிட தான் வந்தேன். இது கேரளா ஸ்டைல்ல ஒரு பீஃப் ஃப்ரை. சொல்லி ஆகணும், பஞ்சு மாதிரி இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டே நம்ம குடிமக்கள் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பாட்டுக்கு ஆட சொன்னா ஒவ்வொன்றும் அது பாட்டுக்கு ஆடுது. முடிச்சுட்டு கிளம்பும் போது தான் பார்த்தேன், நம்ம மஞ்சளணி வீரர்கள் எல்லாரோட கையெழுத்தும் போட்ட ஒரு சொக்கா அங்க இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு காலைல நம்ம ரொம்ப நேரமா எழுந்துச்சு ஊருக்கு கிளம்பணும். அதனால நான் தூங்க போறேன். பை பாய்.